ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க டைமிங்கு 6 மணி நேரம்லாம் போட்டிருக்கோம். பட் நம்ம ரீச் பண்ணது 4 மணி நேரம் 40 நிமிஷத்தில். ஹாய் கைஸ், அமைதியான ஒரு லேட் நைட் டைமு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். அதாவது ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கேருந்து சென்னை வரைக்கும் ஒரு ஷார்ட்டான ஜேர்னி இருக்க போது. டிஎன்எஸ்டிசி ஜேர்னியாக இருக்க போது. ரொம்ப நாள் ஆச்சுங்க. அடுத்தடுத்து ஆம்னி பஸ் ஜேர்னிஸ் தான் நம்ம சேனலில் வருது. எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பக்கமே போல். ரீசெண்டாக எஸ்சிடிசி வால்வோ பார்த்துருப்பீங்க. டிஎன்எஸ்டிசி என்றைக்குமே தனி கெத்து. அதை நம்ம கொஞ்சம் திருப்பி கொண்டு வரோம். அதில் ஒரு சூப்பரான ரூட்டு, ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வ்ளாகெல்லாம் கவர் பண்ணல, பட் இந்த வாட்டி அதை வ்ளாகாக கவர் பண்ணோம்னு ஸ்பெஷலாக வந்திருக்கிறது திருப்பத்தூருக்கு. திருப்பத்தூர் டு சென்னை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் கேட்டகரி பஸ்ஸு. அதாவது இப்போ அது அல்ட்ரா டீலக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டெலாம் நம்ம சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2x2 வேரியண்ட், 2x2 புஷ்பேக் வேரியண்ட்டில் பின்னாடி நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பஸ் தான். இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு. இந்த பஸ் 10 மணிக்கு கிளம்புறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. திருப்பத்தூர் சென்னை பஸ் தான். பட் நம்ம வெயிட் பண்ணுறது 11:30 மணி சர்வீஸ். நைட்டு 11:30 மணிக்கு இதே மாதிரி இன்னொரு பஸ் இருக்குது. ஸோ டெய்லி நைட்டு 2 சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ 11:30 மணி பஸ் தான் லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்களுடைய டிரைவிங் இருக்கட்டும், நடுவில் எந்த டைமிங்கும் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டைமிங்கில் சென்னை கோயம்பேடு ரீச் பண்ணோம். ஸோ அதை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பஸ்க்காக வெயிட்டிங். டிப்போலேருந்து வரணும். ஃபஸ்ட்டு இதுவே ஃபுல்லாகலை. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கெலாம் ஃபுல்லாச்சு. அன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீக் டே. ஸோ அதனால் காலியாக தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அந்த 11:30 மணி பஸ்ஸு இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியே ஆகிறோம். திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. மார்னிங் டைமில் வந்திருந்தோன்னா கண்டிப்பாக நிறைய பஸ்ஸஸை பார்த்துருக்கலாம். இது லேட் நைட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பஸ்ஸஸ் மட்டுமே இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சேலம், கோவை, திருப்பூர், அந்த சைடு ஊத்தங்கரை வழியாக போகிறது அந்த லைனு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆம்பூர், வேலூர் சைடு பஸ்ஸஸ்ஸு. நம்ம சென்னை பஸ் மட்டுமே இப்போதைக்கு நிற்கிது. பரவாயில்லைங்க, சீட்டே ஜாஸ்தி ஆகலைன்னா கூட கரெக்டாக டைமுக்கு எடுக்கிறாங்க. 5 மினிட்ஸ் முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்துவாங்க. ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்திட்டு ஏதாச்சும் சீட் இருந்தால் ஏற்றிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் தான் லாஸ்ட் டைம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இதை வ்ளாகில் கவர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணது. டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. இங்கே எடுக்கிற டைமாக இருக்கட்டும், டியூரேஷன், அதாவது ட்ராவல் டியூரேஷன் டைமாக இருக்கட்டும், அங்கே போய் ரீச் ஆகிற டைமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பக்காவாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒரு ப்ரீமியம் சர்வீஸாக இந்த ரூட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைமாக கவர் பண்ணி காமிச்சிடணும். ஏன்னா ஜாஸ்தி இந்த பஸ்ஸை பற்றின வீடியோ நான் பார்க்கல. அதனால் இதை கவர் பண்ணுறேன். முக்கியமாக இந்த 2 நைட் சர்வீஸு 10 மணி 11:30 மணி, இந்த 2 நைட் சர்வீஸ் கரெக்டாக கீப் அப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா தர்மபுரியிலேருந்து வருது. தர்மபுரியிலேருந்து இப்போ திருப்பத்தூர் வந்திருக்கு. அடுத்து ஆம்பூர், வேலூர் வரைய சென்னை போக போகிற பஸ் தான். 3x2 டீலக்ஸ். இது நம்ம ட்ரை பண்ண போகிற வெரைட்டி இது கிடையாது. இப்போலாம் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மட்டும் இல்லை, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸுமே நிறைய பஸ்ஸஸ் ஆன்லைனில் புக்கிங் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் நமக்கு இந்த திருப்பத்தூர் சென்னை பஸ்ஸும் புக்கிங்கில் காமிச்சிது. டிஎன்எஸ்டிசி ஆப் இருக்குது, டிஎன்எஸ்டிசி வெப்சைட் இருக்குது. யூஸ்வலாக நம்ம புக் பண்ணுற இடத்துலேயே போனாலே காட்டும். இப்போ நம்ம பார்த்த தர்மபுரி பஸ் தர்மபுரி டு சென்னை வயா திருப்பத்தூர் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஸோ நீங்கள் திருப்பத்தூர் டு சென்னை போடாலும் அது காட்டும். எப்படி காட்டும்னா டீலக்ஸ் 3x2 அப்படின்னு காட்டும். இல்லை டேரெக்டாக நம்ம சூப்பர் டீலக்ஸ் பஸ் நம்ம போட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த பஸ்ஸாக இருந்தால் திருப்பத்தூர் டு சென்னை அல்ட்ரா டீலக்ஸ் அப்படின்னு காட்டும். விழுப்புரம்னு போட்டு அல்ட்ரா டீலக்ஸ் அப்படின்னு காட்டும். இன்றைக்கி ஒரு வீக் டே அப்படிங்கிறதுனால தான் புக்கிங் எதுவுமே பண்ணல. வீக்கெண்டாக இருந்தால் கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு வாங்க. நான் ஒரு வீக்கெண்டு ட்ராவல் பண்ணேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணேன். செம்ம ஃபுல்லே ஒரு 2 சீட்டு மட்டும் கிடச்சிது. பட் இன்றைக்கி வீக் டேங்கிறதுனால கண்டிப்பாக காலியாக தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளம்பின பஸ்ஸே பார்த்துருப்பீங்க, காலியாக தான் இருந்துச்சு. டைம் 10:30 ஆகுது. தர்மபுரி சென்னை பஸ்ஸும் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வேறு சென்னை பஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம 11:30 பஸ் தான் லாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வரல. கிளம்புனதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா அட் அ டைம் 2 பஸ் நின்றுட்டு இருந்தால், சென்னை பஸ் 2 இருந்தால் எதுவுமே சீட் ஆகாது. இது வீக்கெண்ட் இல்லை, வீக் டே. ஸோ அதனால தான் இது கிளம்புனதுக்கப்புறம் வருவாங்க போல். வந்தால் கண்டிப்பாக இங்கே தான் வந்தாகணும். ஆனால் போன தடவை நான் ஏறினது அங்கே ஏறினேன். ஏன்னா லேட் நைட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால, 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இங்கெல்லாம் எந்த பஸ்ஸுமே நிற்கல. ஒரே ஒரு சென்னை பஸ் அங்கே நின்றுருந்துச்சு. 10:35ங்க.
நம்ம 11:30 அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு வந்தாச்சு. ஸோ நினச்ச மாதிரியே சென்னை ஸ்டாண்டில் நிறுத்தாமல் அங்கே நிறுத்தாமல் ஃப்ரண்ட்டில் போன வாட்டி நான் எங்கே பார்த்தனோ இந்த 11:30 மணி பஸ்ஸை போன வாட்டி எங்கே பார்த்தனோ அதே இடத்துல தான் நிறுத்துகிறாங்க. அடித்து பிடிச்சி சீட்டு போட வேண்டிய வேலைகள்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே ரிலாக்ஸாக ஏறணும். ஃப்ரண்ட் சீட்டே போட்டாச்சு. ஏன்னா அந்த ஃப்ரண்ட் ரோலேருந்து எடுக்கும்போது ஃப்ரண்ட் சீட்லேருந்து எடுக்கும்போது கேபின் சூப்பராக தெரியும். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்டு BS3 வெரைட்டி. BS3ல் இந்த மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வேரியன்ட் பஸ்ஸஸ் ஓடிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. க்ரீன் கலரில் இருந்திருக்கும். அந்த க்ரீன் எல்லாம் மாற்றி இந்த எல்லோ கலர் லைவரிலாம் மாற்றி உள்ள சீட்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் புஷ்பேக் சீட்ஸாக இருக்கிறதுனால அந்த பழைய புஷ்பேக் சீட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. அது எல்லாம் மாற்றி புதுசாக ரீஃபர்பிஷ் ஆகி வந்த பஸ்ஸஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஓடிட்டு இருக்குங்க. இப்போ புதுசாக வந்து ரொம்ப பிராண்ட் நியூலாம் கிடையாது. வந்து 6-7 மாதம் ஆச்சு. பட் நல்லாவே ஓடிட்டுருக்கு. SCTC அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த TNSTC அல்ட்ரா டீலக்ஸ்லேயும் இருக்கும். புஷ்பேக் ஃபெசிலிட்டி நல்லா சூப்பராகவே இருக்கும். தாராளமாக இருக்கும். SCTCயில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் சைடில் வந்து ஆம்ரெஸ்ட் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸாகவே இருக்கும். அந்த லெக் ஸ்பேஸு நல்லாவே இருக்குது. ஏன்னா போன வாட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு தான் சொல்கிறேன். புதுசாக வந்து ரிவ்யூ பண்ணல இந்த பஸ்ஸை. போன வாட்டி வந்து ட்ராவல் பண்ணியே வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். 3x2 பஸ்ஸில் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வந்து டபுள் டோர் இருக்காது. சிங்கிள் டோர் தான். ஃப்ரண்ட் டோர் மட்டுமே இருக்கும். பேக்கில் எந்த டோரும் இருக்காது. ஸோ அந்த ஃப்ரண்ட் டோர் பக்கத்தில் ஏறின உடனே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 2 சீட்டு இது வந்து கண்டக்டர்னா சீட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த 2 சீட்டை பிடிச்சாச்சு. ஸோ அப்படியே டேரெக்டாக இங்கேருந்து கேபின் இது தான். சர்வீஸ் நம்பர் 502 UD. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் சென்னை UD சர்வீஸோட நம்பரு. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த 11:30 பஸ்ஸில் கொஞ்சம் ஸ்டிக்கர் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஃப்ளவர் சிட்டி ரைடர்லாம் இங்கே போட்டிருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. பட் இதுதான் ரெகுலராக போகிற பஸ் தான். 11 மணி பஸ் வந்து இதுதான் ரெகுலராக நைட் டைம் ஆப்ரேட் ஆகிறதா. திருப்பத்தூர், வேலூர், சென்னை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரிங், ஒரு நீட்டான ஒரு சிம்பிள் ஸ்டிக்கரிங்கு. அண்ட் அங்கேயே போட்டிருக்காங்க UD கட்டணம் 2x2. UD கட்டணம் தனி. நீங்கள் வந்து 3x2க்கும் 2x2க்கும் தனி கட்டணம் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே ஆன்லைன் புக்கிங் பற்றி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா TNSTC ஆப்பு. திருப்பத்தூர் டு சென்னை கோயம்பேடு போட்டிருக்கேன். திருப்பத்தூர் பஸ்ஸஸ் கோயம்பேடே போகும். கிளாம்பாக்கெல்லாம் கிடையாது, கோயம்பேடே போகும். ஸோ இதை வந்து நாளைக்கு டேட்டுக்கு நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி டேட்டுக்கெலாம் முடிஞ்சிருக்கும். பாருங்கள் எத்தனை பஸ்ஸு காட்டுதுன்னு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய பஸ்ஸஸ்ஸு. எல்லாமே விழுப்புரம் தான் போட்டிருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து TNSTC விழுப்புரம் கீழே வர டீலக்ஸ் பஸ்ஸஸும் சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸஸும். அதில் நம்ம பஸ்ஸு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், 11:30 பஸ்ஸு. இதில் வந்து ஃபேர் 234னு போட்டிருக்கு. ஸோ 234 வந்து பேஸ் ஃபேரு. அதை தாண்டி வந்து புக்கிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் மற்ற சார்ஜஸ், PG சார்ஜஸ்ஸு, அது இதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 270 கிட்ட வரும். பட் நம்ம இங்கே ஓப்பன் டிக்கெட் வந்து எடுக்கும்போது 240 தான் ஆகுது. போன வாட்டி நான் எடுத்த ஃபேரை வச்சு சொல்கிறேன். உள்ள டிக்கெட் எடுத்தோடனே நான் எக்ஸாக்ட் ஃபேர் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து டைமிங் பாருங்கள், 11:30 கிளம்புது 5:15க்கு போகும்னு போட்டிருக்கு. 6 hours 45 minutes போட்டிருக்கு. பட் இது வந்து ஜஸ்ட்டு இந்த ஆன்லைனுக்காக என்ன மாதிரி டைமிங் இன்றைக்கி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க நேரில் இல்லை, வர்ச்சுவலாக பார்ப்பீங்க. ஸோ நம்ம வண்டி தான் இங்கே திருப்பத்தூர்லேருந்து சென்னை கிளம்புற லாஸ்ட் வண்டின்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் இன்னொரு டீலக்ஸ் வண்டி வந்து நிற்கிது. அது வந்து தருமபுரியிலேருந்து இப்போ வந்துச்சு. ஸோ அகைன் சென்னை தான் போகுது. ஸோ 2 பஸ்ஸும் பக்கத்தில் ஆன்ஸ்க்ரீன் நிற்கிறதுனால நம்ம ஃபேர் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இதோடைய ஃபேர், அதாவது அல்ட்ரா டீலக்ஸோடைய ஃபேர் வந்து 240 ரூபா திருப்பத்தூர் டு சென்னை. இது வந்து 205 ரூபா. டீலக்ஸ் 3x2 205 ரூபா. 35 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. என்ன இதில் வந்து புஷ்பேக் இல்லை, இதில் புஷ்பேக் இருக்குது. ஸோ நைட் ஜேர்னிக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இந்த பஸ் ஜேர்னியை வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, கேபின் ரைடு கவர் பண்ணுறதுக்கும் சரி, எந்த ஒரு ஹெசிடேஷனும் க்ரூ சைட்லேருந்து காமிக்கல. ஏன்னா நாங்கள் ஒரு வார்த்தை தான் கேட்டோம், பஸ் ஏறின உடனே சீட்டை பிடிச்சிட்டு ஒரே வார்த்தை தான் கேட்டோம், தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 11 மணி டைமிங்கில் கிளம்பியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 11:30 மணி டைமிங்காக இருந்துச்சா, பட் இப்போ புது டைமிங் 11 மணியாக மாற்றிருக்காங்களா. இன்னும் ஆன்லைனில் அதை அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படியும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்கல்ல, அதில் வந்து டிரைவர் நம்பர் இல்லை கண்டக்டர் நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க எந்த டைமிங்கில் அன்றைக்கி ஆப்ரேட் ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்தாச்சு. நான் கூட ஜோலார்பேட்டை ஸ்டேஷன் தாண்டினதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டினோடனே 20வது ஸ்டேஜ் திருப்பத்தூர், 1வது ஸ்டேஜ் சென்னை, 450 ரூபா. அதாவது ஒரு டிக்கெட் 240 ரூபா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ 2 பேர் எடுத்திருக்கோம். அண்ட் ஆன்லைன் டிக்கெட் பேமெண்ட் பண்ணியாச்சு, ஜிபேலேயே பே பண்ணியாச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நல்ல வேலை பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்த வரைக்கும் மழை எதுவும் பெய்யலை, தப்பிச்சிட்டோம். ஏறினதுக்கப்புறம் நல்ல மழை பெய்யுது. ஸோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூட் போர்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், தெளிவாக போட்டிருந்துச்சு. அதே தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தாண்டியாச்சு. அடுத்து வாணியம்பாடி பைபாஸ் தான். அதுக்கடுத்து ஆம்பூர், வேலூர் கண்டிப்பாக என்ட்ரி இருக்குது. பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாகவே இருந்தாலும் வேலூருக்குள்ளே போய் அவங்க வந்து அந்த டைமிங் போடணும், சைன் போடணும் கண்டக்டர் அண்ணா. அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் தான், அதாவது நான் ஸ்டாப் சர்வீஸ் தான் சென்னைக்கு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் திருப்பத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் 224 கிலோமீட்ரு. கூகுள் மேப் படி 4.25 மணி நேரம் போட்டிருக்கு. அது காருக்கு போட்டிருக்கு. இந்த பஸ்ஸு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். வாணியம்பாடி பைபாஸ் பஸ் ஸ்டாண்டுங்க அது. ஸோ ஊருக்குள்ளே போகாத பஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. I
பாம்பணிந்தோன் பாலகனே பாலரூபமானவனே இந்த டைமிங்லேயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது இவங்களோட சர்வீஸ் அப்படின்னு. திருப்பத்தூர்லேருந்து வேலூர் கரெக்டாக 1.25 மணி நேரங்க. 11 மணி ஷார்ப்பாக அங்கே எடுத்தது. 12:45 நம்ம வேலூர் பஸ் ஸ்டாண்டே வந்தாச்சு. So
ரெஸ்ட் ஸ்டாப்புக்கான நேரம். செம்மையான ஒரு ரைடு போயிட்டுருக்குங்க திருப்பத்தூர் சென்னை பஸ்ஸில். என்னடா இன்னும் வந்து பிரேக் நிறுத்தலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் இதே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இங்கே சின்ன சமுத்திரம் டோல் இருக்குல்ல, நம்ம ஆற்காடு தாண்டி சின்ன சமுத்திரம் டோல், அங்கே தான் வந்து பிரேக் கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி எங்கே பிரேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கம்ங்கிற ஏரியா ரீச் பண்ணியிருக்கோம். காவேரி பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டில் இறங்குறவங்க இறங்கிட்டாங்க. ப்ளஸ் கண்டக்டர் ஆனால் வந்து இறங்கும் போதே சொல்லிட்டாங்க ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க, டீ காஃபி குடிக்கிறவங்க குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 90 கிலோமீட்டர்ஸ் சிஎம்பிடி, அதாவது கோயம்பேடு ரீச் பண்ண போகிறோம். சூப்பராக போயிட்டு இருக்குங்க. ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் தான், 75 மேக்ஸிமம் 75 ரீச் பண்ணுறாங்க. அது வந்து டிஎன்எஸ்டிசி யூஸ்வல் தான். முக்கியமான ஹைலைட் இந்த விஷயம் என்னென்னா, இந்த பஸ்ஸுக்கு என்னென்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டைமிங்கும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நான் ஸ்டாப் ரன்னாக தான் போய்கிட்டு இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வாணியம்பாடி பைபாஸ்லேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆம்பூர் பஸ் ஸ்டாண்டே பைபாஸ் தான். வேலூரில் மட்டும் ஒரு என்ட்ரி, அது கூட ஜாஸ்தி டைம்லாம் நிற்கலை. ஜஸ்ட் ஒரு கனெக்டரானா போய் ஒரு என்ட்ரி போட்டு வந்துட்டார், அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டான டைமில் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 90 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். தேங்க்ஸ்ண்ணா. 4 மணிக்கு முன்னாடியே வந்துட்டதுனால நைட் சர்வீஸ் கணக்கு தான். 12 மணிக்கு வந்தாலும் சரி, 1 மணிக்கு வந்தாலும் சரி, 2 மணி 3 மணின்னு வந்தாலும் சரி, கோயம்பேடுக்கு அன்டைம் கணக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். 100% எல்லா ஏரியாஸும் கனெக்ட் பண்ணுது சென்னையில் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் முக்கியமான ஏரியாஸ்க்கு கண்டிப்பாக வந்து நைட் சர்வீஸ் பஸ்ஸஸ் இருக்குது. செம்ம ஜேர்னி பார்த்தீங்களா? திருப்பத்தூர்லேருந்து சென்னை ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. டைமிங்கு 6 மணி நேரம்லாம் போட்டிருக்கோம். பட் நம்ம ரீச் பண்ணது 4 மணி நேரம் 40 நிமிஷத்தில். 11 மணிக்கு எடுத்தோம், 3:40க்கு சிஎம்பிடி. நடுவில் அந்த ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருந்துச்சு, ஒரு 10 நிமிஷம் பிரேக் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து 4 மணி நேரம் 40 நிமிஷம் தான். போன வாட்டி நான் ட்ரை பண்ணும்போது அந்த வீக்கெண்ட் சர்வீஸ் இன்னும் கூட ஏர்லியாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே 4.5 மணி நேரத்தில் ரீச் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. பட் செம்ம சர்வீஸில் டைமிங் சர்வீஸாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போன வாட்டியாச்சும் நான் வீக்கெண்டு ட்ரை பண்ணியிருந்தேன். வண்டி ஃபுல்லு, அதனால் வந்து எந்த ஒரு என்ட்ரியும் கிடையாது. டேரெக்டாக என்ன சொல்கிறது, அப் அண்ட் டவுன் வந்து டேரெக்ட் சர்வீஸ் மாதிரி தான். பட் இன்றைக்கி வந்து ஒரு வீக் டே, வண்டி வந்து பாதி தான் ஃபுல்லு, பாதி கூட ஃபுல்லு இல்லை. பட் இருந்தாலும் டைமிங்கை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அந்த பஸ் இங்கேருந்து திருப்பத்தூர் போகுது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock கிளம்பி திருப்பத்தூர் போகுது. ஸோ சூப்பரான நைட் சர்வீஸை நீங்கள் வந்து அந்த சைட்லேருந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால், ஜோலார்பேட்டையில் இறங்கி வர மாதிரி இருந்தாலும், திருப்பத்தூர்லேருந்து சென்னை வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த 2x2 டிஎன்எஸ்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் சர்வீஸை. ஸோ vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பஸ்ஸஸ் ஏதாச்சும் வந்து முக்கியமான ரூட்ஸில் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸு ஒரு சூப்பரான டைமிங்கில் ஒரு ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ப்ரீமியமாக வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு வந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.